அயோத்தியில பிரம்மாண்டமான பிரதிஷ்டை விழா இதுதான் இன்னைக்கு எல்லா இடங்களிலும் பேசப்பட்டு வருது. இதில் இருக்கக்கூடிய அரசியல் வலி வேதனைகள் மதம் சார்ந்த நம்பிக்கைகள் மதம் சார்ந்த மிகப்பெரிய அளவில் மோசமான தாக்குதல்கள் இதெல்லாம் கடந்து வந்து இப்போ அயோத்தியில ராமர் கோவில் அப்படிங்கிறது கட்டப்பட்டு விட்டது. இந்த ராமர் கோவிலுடைய பிரதிஷ்டை விழா நடந்துட்டு இருக்கு. இங்கேயும் தமிழ்நாட்டில் அதை பற்றி மறுபடியும் ஒரு அரசியல். ராமர் கோவிலினுடைய அந்த பிரதிஷ்டை விழாவை நேரடியாக டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு தனியார் வசம் இருக்கக்கூடிய கோவில்களிலோ இல்லாட்டி தனியார் வசம் கல்யாண மண்டபம் அங்கெல்லாம் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போலீஸ் அதிகாரிகள் அனுமதிக்கப்படவில்லை. ஏதோ மறைமுகமான சில தடைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகிறது. கோர்ட்டுக்கு போடனே அதுக்கு ஒரு தீர்ப்பு வருது. இல்லை, அந்த மாதிரியான தடைகள் எதுவுமே கிடையாது. ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய கோவில்கள் ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி லைவ் டெலிகாஸ்ட்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு மதச்சடங்கு அப்படின்னு சொல்லும்போது பிற மதம் புண்படுத்த மாதிரியோ இல்லை பிற நபர்களுக்கு எந்த இடையூறும் இராதபடியோ இருக்க வேண்டும், அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து அந்த தடை அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இங்கே சில நபர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இங்கே யார் தீவிரவாதி அப்படிங்கிறதையும் உங்கள் மனசில் ஒரு தவறான விஷயத்தை அதை வந்து புகுத்துறதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் மிகப்பெரிய அளவில் பலராலும் ஒரு காலத்தில் கொண்டாடப்பட்டு இந்த காலத்தில் இவனா இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஆகிருக்கக்கூடிய சில இயக்குனர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அவங்க மனசில் இருக்கக்கூடிய அந்த தவறு, அந்த மனசில் இருக்கக்கூடிய அழுக்க நம்ம மேலே புகுத்த பார்க்குறாங்க. அதில் சில இயக்குனர்களை நம்ம பார்க்க போகிறோம். அந்த இயக்குனர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும்ல. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். முதல்ல ப்ளூ ஸ்டார் இசை நிகழ்வு. எப்படி இந்த காவி அப்படின்னு சொல்லும்போது அது ஹிந்துக்களுக்கானது இல்லாட்டி சங்கிகளுக்கானது அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி நீல சங்கிகள் இருக்காங்க. ப்ளூ அப்படின்னு சொல்கிறவங்க, அது வந்து ப்ளூ அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பிராண்ட் அம்பாசிடராக யார் மாறிட்டு இருக்காங்கன்னா, இந்த பா ரஞ்சித் அவர்கள் மாறிட்டு இருக்காங்க. இல்லை விக்கி, அவர் வந்து ஜாதிய எதிர்ப்பாளர் அப்படின்னு சொன்னால் அந்த தலித் பெண் ரேகாவுக்கு இவர் என்ன பெருசாக பேசினார் அப்படிங்கிறது இன்னும் எனக்கு அவர் ட்வீட்டில் பார்த்து அதை வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும், தண்டனை எடுக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டார். அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அந்த ரேகா பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னும் விசாரணை கூட செய்யலை. அதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய அடுத்த ஆடியோலாம் ரிலீஸ் ஆகுது. எம்எல்ஏ மகன் அவர்கள் ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய மருமகள் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, நான் போய் 2வது நாளே செல்ஃபோனை வந்து என்ன செஞ்சேன், அவர்கிட்ட வந்து வாங்கி பார்த்தேன். சார், உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு தான் வந்திருக்காங்க, உங்கள் அடிமையாக இல்லை. யாருடைய அவங்களுடைய பர்சனல் என்ன அப்படிங்கிறத எட்டி பார்க்கறதுக்கான உரிமை யாருக்கும் கிடையாது. அது எம்எல்ஏ மகனாக இருந்தாலும் சரி கிடையாது. அதே மாதிரி நாங்கள் போன டிசம்பரில் தான் அவங்களுக்கு 18வது வயசு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கான டான்ஸ் வீடியோலாம் இருக்குது. அப்போ உங்கள் வீட்டுக்கு அவங்க எப்போ வேலைக்கு வந்தாங்க? 7-8 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ 17 வயசாக இருக்கும்போதே, அதாவது 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வேலைக்கு ஒரு சிறுமியை கொண்டு உங்கள் வீட்டில் வச்சு வேலை வாங்கியிருக்கீங்க. சிறார்களை வேலைக்கு வைக்கக்கூடாது அப்படிங்கிறது சட்டமாகவே இருக்கும்போது வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஒரு சிறுமியை கொண்டு வேலை வாங்கியிருக்கீங்க. இது தவறு இல்லையா? எம்எல்ஏ கருணாநிதி அவர் இருக்கிறவங்கள அவங்களுடைய மகன் போட்ட ஆடியோவில் நிறைய ஃப்ளாஸ் இருக்குது. அதை எதிர்த்து இவர் ஏதாவது பேசினாரா, பா ரஞ்சித் அவர்கள் பேசினாரா அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க. அதெல்லாம் எதிர்த்து பேசியிருக்கணும். எப்படி அவருடைய குரல் ஒரு பக்கம் மட்டும் உயர்கிறது, இன்னொரு பக்கம் தாழ்ந்து போகிறது அப்படிங்கிறதே தெரிய மாட்டேக்கு. பெரிய அளவில் எங்களை போட்டு அடிச்சிட்டாங்க, எங்களை போட்டு மிதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான படங்கள் எடுக்கிறார், சரி. ஆனால் ஒரு நபர் அடி வாங்குறது மட்டும் சொல்கிறாருன்னா, இன்னொரு நபரும் அதே ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நபரை பற்றி இவர் பேசாமே இருக்காரு. அடுத்து அவங்க என்னெல்லாம் ஆடியோவில் என்னெல்லாம் தெரியுமா சொல்லியிருக்காங்க, அந்த பெண்ணுக்கு 3 பாய் ஃப்ரெண்டு, 2-3 பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்கள நாங்கள் வந்து இந்த பெண்ணை நீ பார்க்கவான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு ரூம் போட்டு கொடுத்தோம். யார் அந்த பாய் ஃப்ரெண்ட் தங்குறதுக்கு ரூம் போட்டு கொடுத்தோம். இவங்க பர்த்டேக்கு பாய் ஃப்ரெண்டு பார்க்கணுன்னு சொன்னார். என்னுடைய மனைவியை, அதாவது எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய மருமகளே இந்த சிறுமியை அழைத்து அந்த பீச்சுக்கு கொண்டு போய் விட்டாங்க. ஒரு 20-30 நிமிஷம் பேசினாங்க. அது வரைக்கும் நாங்கள் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மறுபடியும் அவங்களை கூப்பிட்டுட்டு வந்தோம். இல்லை, புரியலை எனக்கு, சத்தியமாக எனக்கு புரியலை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுன்னா நீங்களே சொல்லுங்கள். இதெல்லாம் இப்போ ஒரு கதையாகவோ இல்லாட்டி அவங்க பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷனாகவோ அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது அந்த பெண்ணுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணுற மாதிரி ஆயிரும். நாளடைவில் அப்படியே தான் இருக்கும். நான் சொன்னேன்ல முதல்ல, இதுக்கு 1000 கதைகள் சொல்லப்படும். அந்த பெண்ணுக்கு மனப்பிறழ்வு அப்படின்னு சொல்லிடுவாங்க, இல்லாட்டி அந்த பெண்ணுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, யாருடைய தூண்டுதலையோட தான் சொல்கிறாங்க. அப்போ கையில் காலெல்லாம் அடிப்பட்டது, சிகரெட் வச்சது, சிகரெட்டு சூடு வச்ச மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் அவங்களே வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது அப்படியே போய் முடிச்சிடும். யார் கேட்க போகிறா? பா ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கேட்க மாட்டார். இப்போ அவருக்கு உறுத்தல் என்னென்னா, அயோத்தி ராமர் கோவில் கட்டப்பட்டு விட்டு அங்கே பிரதிஷ்டை நடந்துட்டு இருக்குல்ல, இன்னைக்கு அதே இடத்துல ப்ளூ ஸ்டார் இசை வெளியீட்டு விழாவில் அவர் பேசியிருக்கிற பேச்சை மட்டும் கவனிங்க. உடனே பா ரஞ்சித் அவர்களை பற்றி பேசின உடனே சாதி வெறியன் இவன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சார், நான் எல்லாருக்கும் பொதுவாக சில கருத்துக்கள் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆட்கள், இவங்களுக்கு மட்டும்தான் நான் குரல் கொடுப்பேன், இவங்களுக்கு குரல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற இந்த மாதிரியான செலக்டிவாக சில நபர்களுக்கு போர்க்கொடி தூக்க வேண்டும் அப்படிங்கிற ஆட்கள் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பட்டம் வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஆனால் இவர் சொல்லியிருக்கிற விஷயம் நிறைய தவறான விஷயம்.
ரொம்பவும் முக்கியமான நாள் இன்று. என்ன, ப்ளூ ஸ்டார் இசை வெளியீட்டு விழாவா? அதெல்லாம் முக்கியமான தினம் கிடையாது. அந்த அயோத்தி ராமர் கோவில் பிரதிஷ்டை, அதுதான். வீட்டிற்கு சென்று கற்பூரம் ஏற்றவில்லை என்றால் நாம் எல்லாம் தீவிரவாதி ஆகிவிடுவோம். இந்த வார்த்தையை கவனிங்க. வீட்டிற்கு சென்று கற்பூரம் ஏற்றவில்லை, ரொம்ப முக்கியமான நாள்ல இல்லை இன்னைக்கு. அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாம் கற்பூரம் கொளுத்தலைன்னா நம்ம எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு. யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்களாங்க இந்தியாவில் எல்லாரும் இன்னைக்கு கற்பூரம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி? வாய் வழியாக ஏதாவது உத்தரவு வந்துச்சா? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், இன்னைக்கு எத்தனை வீட்டில் நம்ம கற்பூரம் ஏற்றுவோம்? ஏன் கூடி போனால் ஒரு 10 இந்துக்கள் வேணால் ஏற்றுவாங்க அயோத்தி ராமர் கோயில் அப்படின்னு சொல்லி. மீதம் இருக்கும் 90 இந்துக்கள் அஸ் யூஷுவல் அவங்களுடைய ஒன் ஆஃப் த டே, அவ்வளோதான். மறுபடியும் இஸ்லாமியர்கள் எடுத்துக்கோங்க, கிறிஸ்தவர்களை எடுத்துக்கோங்க, கற்பூரம் ஏற்ற வேணும். யாருமே இங்கே ஒன்றும் எதுவுமே சொல்லலை. நமக்குள்ள பிளவுகளே கிடையாது. அந்த பிளவுகளை ஏற்படுத்துவதற்கு இந்த மாதிரியான சக்திகள் என்ன செய்கிறாங்க? இன்னைக்கு வீட்டில் போய் நீ கற்பூரம் ஏற்றலைன்னா உன்னை தீவிரவாதின்னு கூப்பிட்டுருவாங்களாம். ஐயா ராசா, எங்கிருந்தியா வாரீங்க? சரி, அடுத்ததா தீவிரமான காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. பயம் காட்டுறாங்க. அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய அமைதியை இவங்க என்ன செய்கிறாங்கன்னா கெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்ன இடத்துல கூட இல்லை, தடை கிடையாதுப்பா, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி சட்டம் அவங்களுடைய கடமையை செஞ்சுட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னா தீவிரமான காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ இங்க ஏதோ ஒரு பிரச்சனை உருவாக்குறதுக்கு இவங்க காத்துட்டு இருக்காங்க. தீவிரமான ஒரு பெரும் துயரத்தில் இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. உடனடியாக எல்லாரும் யோசியுங்கள், ஒரு பயத்தை காண்பிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்து அவர் சொல்றார், இந்த நிகழ்வுகள் இன்னும் 5-10 ஆண்டுகளில் எவ்வளவு மோசமான இந்தியாவில் இருக்க போகிறோம் என்ற பயத்தை உணர்த்துகிறது. ஸோ இந்தியாவில் எவனுமே நிம்மதியாக வாழ்ந்துடக்கூடாது, ஒரு பயத்தை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னா நமக்குள்ள ஒரு பயத்தை விதைக்கிறார். நமக்கு தெரியாது இன்னும் 5 ஆண்டு 10 ஆண்டுகள்ல நம்ம எவ்வளவு மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமா இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படியே போச்சுன்னா இன்னும் 5-10 வருஷத்துல என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய சிந்தனை இருக்கு. அந்த சிந்தனையை நமக்குள்ள அவர் அப்படியே ஊத்துறார், அப்படியே ஊத்தி மொழுகிறார். அடுத்து அவர் சொல்றார், அதுபோன்ற காலகட்டத்திற்குள் நுழையும் முன்பு நம் மூளையில் ஏற்றி வைத்திருக்கும் பிற்போக்குத்தனத்தையும் தினமும் சொல்லிக் கொடுக்கப்படும் மதவாதத்தையும் நம்மிடமிருந்து அழிக்க கலையை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறோம். தெரியுமடி, கலையை கருவியாக பயன்படுத்துகிறாங்களாம். புரியுதா? நம்ம சரி பண்ணுவதற்கு நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கு நமக்குள்ள இருக்கிற இந்த மூளையில ஏற்றி வைத்திருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தையும் நமக்கு வந்து தினம் சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிற மதவாதத்தையும் வந்து நம்ம வந்து எரேஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டூலான ஆர்ட்டை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அவங்களுடைய கலை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று ரஞ்சித் அவர்களுடைய கலை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று மெட்ராஸை காண்பித்தார். சூப்பரான டேரக்டர்ப்பா. அதுவும் இல்லாம சாதிய ரீதியான அடக்குமுறையை இவர் காண்பித்தார். செமையான டேரக்டர்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் நிறைய பேரால் புகழப்பட்டார். ஆனால் அதன் பிறகுதான் தெரிஞ்சு அவர் எடுக்கிற எல்லா படமுமே இப்படிதான் இருக்கும், எல்லாத்துலயுமே அவர் இப்படிதான் சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி அவரை என்ன செஞ்சுக்கிட்டார், அவரையே பிராண்ட் பண்ணிக்கிட்டார். அடுத்து அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. இந்த நாள் ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த நாளில் இருந்து புதிய வரலாறு ஆரம்பிக்கிறது. அந்த வரலாற்றில் நாம் எங்கு இருக்க போகிறோம் என்ற யோசனை நமக்கு வேண்டும். இப்பவே யோசிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றார். ப்ளூ ஸ்டார் என்ற பெயரே அரசியல் தான். அந்த நீல நட்சத்திரம் நம்மை சரியாக வழி நடத்தும் என நம்புகிறேன். ஜெய்பி. மக்கள் மனதில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை இந்த ஆர்ட் வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புறோம். நான் சொன்னேன்ல ப்ளூ ஸ்டார், அந்த ப்ளூ அப்படிங்கிற அந்த வர்ணத்திற்கு நீல சங்கிகள் அப்படின்னு சொல்ற இன்னொரு பரப்புரையை இந்த காவி சங்கிகள் சொல்லுவாங்க. அது இப்போ நிரூபணமாயிருக்கு. ஸோ 2 சங்கிகளுக்கு பிரச்சனை. ஆனால் இங்கே நம்ம நிம்மதியாக வாழக்கூடிய மனிதர்களை இந்த 2 சங்கிகளும் வாழ விடுவார்களா அப்படிங்கிறது தான். இது இல்லாமல் பச்சை சங்கி இருக்குது, வெள்ளை சங்கி இருக்குது, நிறைய சங்கிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த நீல சங்கியும் காவி சங்கிக்கு எதிராக இவங்க பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்று கற்பூரம் ஏற்றவில்லை என்றால் நாம் எல்லாம் தீவிரவாதிகள். சார் குழப்பவாதியாக இருக்கான் சார், கொஞ்சம் பார்த்து இருங்க சார். இந்த படத்தெல்லாம் பார்க்குறவங்க அவங்களுடைய கலையை கருவியாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காருல, நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, இந்த டேரக்டர் இப்படி சொல்லியிருக்காருன்னா இதுக்கு ஆப்போசிட்டா படம் எடுக்கக்கூடிய இன்னொரு டேரக்டர் இருப்பார்ல, அதாங்க மோகன்ஜி அவர்கள். மோகன்ஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு டேரக்டர் பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கமும் நம்ம பார்க்கணும். பார்த்தீங்களா? வரலாற்றை மாற்றி எழுதும் முக்கியமான நாள் இன்று. புரியலை? அயோத்தி ராமர் கோவில் அந்த நாளை தான் இவரும் சொல்றார், முக்கியமான நாள் இன்று. இதே வார்த்தை யாரும் சொல்லியிருந்தாங்க, ரஞ்சித் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. மன்னர்கள் காலத்தில் ஒரு கோவிலை எப்படி அமைத்திருப்பார்கள் என அறிந்து கொள்ள முடிகிறது. எதிர்ப்பு, ஆதரவு, பக்தியும் குரோதமும் கலவையாக பார்க்க முடிகிறது. பாகுபலி 2ஆம் பாகத்தின் இடைவெளி காட்சி நினைவுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கார். ஸோ பெரிய அளவில் எதிர்ப்பு, பிரச்சனைகள், 1008 அதில் ஒரு கோவில் கட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அதை முந்தைய காலகட்டங்கள், இப்போதைய அரசியல் அதெல்லாம் மையப்படுத்தி இவர் என்ன சொல்றாரு, இது ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறார்.
பெரிய அளவில் இதில் குழப்ப கருத்துக்கள் இல்லை என்றாலும் இதில் ரொம்ப பிரம்மாண்டமாக பாகுபலிக்கு அந்த ஒரு இன்டர்மிஷன் சீன் இருக்குல்ல, பாகுபலி அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்படி கதற ஒரு சீன், அந்த மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இந்த 2 டேரக்டர்ஸ் அப்படிங்கிறது இல்லை இங்கே பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கலை கலையாகத்தான் இருந்துச்சு. கலை என்னைக்கு நம்ம இவங்க அரசியலை புகுத்துறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான புரட்சி இயக்குனர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. இதே இது சில பைத்தியங்களும் இருந்தாங்க, என்ன செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி இலுமினாட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிற பைத்தியங்கள்லாம் இருந்தாங்கல்ல. இலுமினாட்டி அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் பைத்தியங்கள்னே இதுக்கு சொல்லும். என்ன செஞ்சாலும் அவன் அந்த பணக்காரன் தான் செஞ்சான், பில்கேட்ஸ் தான் செஞ்சான், தெய்வ குழந்தை தான் செஞ்சான் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் எப்படி செய்ய முடியும். ஆனால் இவனுங்க என்ன சொன்னாலும் அது தான் இருக்காங்க. இந்த 3% பிராமணர்கள் தான் இருக்காங்க, ஒருத்தன் கீழே வலிக்கு விழுந்துட்டாலும் இந்த 3% பிராமணர்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இவனுடைய கேரக்டரையே புரிஞ்சுக்கிட முடியல. ஆனால் இந்த கேரக்டரால் சாதாரண மனிதர்கள், ஜாதிய வேறுபாடு இல்லாத மனிதர்கள், மத வேறுபாடு இல்லாத மனிதர்கள் அவங்க ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்படுறோம். இதை கேட்குற ஒரு மனுஷன், இதை கேட்குற ஒரு இஸ்லாமியன் என்ன நினைப்பான்? இது ரஞ்சித் அவர்களுடைய இந்த ஸ்பீச்சை கேட்குறேன், இன்னைக்கு கற்பூரம் ஏற்றலைன்னா நம்மளை தீவிரவாதின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிற வார்த்தை அவருக்கு எப்படி போகும்? அந்த இஸ்லாம் நண்பனுக்கு எப்படி போகும்? பார்த்தியா, அப்போ பெரிய அளவில் நம்மளை மாற்ற போகிறானுங்க, ஏதோ ஒன்று நடக்க போகுது, இவரெல்லாம் பேசுகிறாரு, பெரிய ஆள் இவரெல்லாம் பேசிட்டாருன்னா என்னமோ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நாம் எல்லாம் சகோதரர்களாக இருப்போம். இந்த மாதிரியான பிரிவினைவாதிகளிடமிருந்து கொஞ்சம் சேஃப்டியாக அப்படியே ஒதுங்கி இருப்பது நல்லது. சார், உண்மையிலேயே நீங்கள் நல்லது செய்கிறீங்க, சாதிய ரீதிபாடான பல ஏற்றத்தாழ்வுகளை தோலுரித்து காண்பிக்கிறீர்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சார்பாக மட்டும் இருக்காதீங்க, உங்களை எல்லா பக்கத்துலேருந்து கூப்பிட்றோம். இவருக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையான்னு கேட்டால் இல்லை. அடுத்த ஒருத்தர் வந்தார், அவர் பேர் கூட இந்த மாமன்னர் படத்தெல்லாம் எடுத்தார்ல, அவருக்கு ஒருத்தர் ஃபோன் கூப்பிட்டு அந்த ரேகா அந்த சிறுமிக்கு என்னமோ நடந்துச்சு, ஏதாவது குரல் கொடுங்களேன், அதான் எஃப்ஐஆர் போகிறேன்னு சொல்லிட்டாங்களா. எல்லா இடத்துலையும் தான் அது நடந்துட்டு இருக்கு, எல்லா இடத்துலையும் தான் கேஸை போகிறேன்னு சொல்லியிருக்காங்க, வழக்கு நடக்குதுன்னு சொல்கிறாங்க. யாருக்காவது தீர்ப்பு கிடச்சிருக்கா? உங்களை மாதிரி ஆட்கள் பேசினா தானே சார் தீர்ப்பு கிடைக்கும், ஏதாவது மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வைக்கிறார். சார் மாரி சொல்கிறாரு டாக்டர் சார். ஆமாங்க சார், நான் பிரசாத் பேசுகிறேன், சென்னையில் பேசுகிறேன் சார். பேசலாமா? சொல்லுங்க சார். சார் ஒன்றும் இல்லை சார், அந்த பல்லாவரம்ல வந்துட்டு இந்த டிஎம்கே எம்எல்ஏ அங்கே கேள்விப்பட்டீங்களா சார்? புரியல எனக்கு என்ன சொல்லி. இல்லை சார், அந்த எம்எல்ஏ அந்த பொண்ணை வந்துட்டு கஷ்டப்பட்டு குடும்பப்படுத்திருக்காங்க. அதை பற்றி சார் எதுவும் ஒரு கண்டன ட்வீட் கூட போடல. ஆனால் நீங்களாம் போட்டிங்கன்னா தான் சார் ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும், அதனால தான் சார். தேங்க்யூ. சாரி சார். ஓகேங்க, பார்க்கலாம். கண்டிப்பாக பண்ணுங்க சார், நீங்களாம் வந்துட்டு குரல் கொடுத்தா சார் கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கிடைக்கும் சார். அப்போது இங்கே யாரோ ஒரு நபர் இல்லாட்டி ஏதோ ஒரு கட்சி இங்கே ஆட்சியில் இருந்தால் தான் உங்களை மாதிரியான போராளிகளுடைய குரல்கள் உயரும். அப்படி இல்லைன்னா அண்ணாமலை அவர்கள் பேசினது தான். அப்படியே வச்சுக்கோங்களேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.